बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला लक्ष्मी गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला गोपिका जीवनस्मरणं गोविन्दा जानकी कान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये जय बोल सद्गुरु महाराज की जय हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्रगुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जय बोल सद्गुरु महाराज की जय श्रीमद्भागवत सप्ताह ஞான யஜ்ஞம் நாளையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி மகாத்மியம் அதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் நமக்கு எல்லா உபகாரம் பண்ணுறான், இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறார். சாஸ்திரம் பூரி நிஜஸ்வரூபமதயே ஸ்வாராதனார்த்தம் வபுஹு ஸ்வத்யானாய மனஸ்ச புத்திமனகாம் லப்துஞ்ச தீர்த்தாதிகம் தத்வான்யப்யுபதேஷ்டுமுத்தமகுரூன் தத்வானுகிருண்ணாதி யஹ சம்சாரே ததபிப்ரமேம யதி கிம் குருவேத சர்வேஸ்வரஹ. பகவான் தான் என்ன பண்ணுவாங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். வேங்கடாத்வரிங்கிற மகான் முதல்ல பகவான் என்ன பண்ணினாருன்னா, சாஸ்திரம் பூரி நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு தன்னை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக சாஸ்திரங்களை வெளியிட்டான். சாஸ்திரங்கிறது தர்மசாஸ்திரங்கள், எல்லா விதமான சாஸ்திரங்களும் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் என்ன அடையலாம், நிஜஸ்வரூபமதையே. சரி, சாஸ்திரத்தை மாத்திரம் கொடுத்தா போராது, சரி அதை என்ன பண்ணணும், பகவானை தியானம் பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். இப்போ ஸ்வாராதனார்த்தம் வபுஹு, உருவமே இல்லாத பகவான் ஒரு உருவத்தை தரித்தார். ராமன், கிருஷ்ணன், இப்படி பல அவதாரங்கள்லாம் பண்ணுறார். அந்த பல அவதாரங்கள் பண்ணினாலும் அதை தியானம் பண்ணணுமே. ஸ்வத்யானாய மனஸ்ச, அதுக்கு மனசையும் கொடுத்து, அந்த மனசு தியானம் பண்ண உட்காந்தா தியானம் வருமோ? மனசில் உட்காந்து தியானம் பண்ணலான்னு ஆரம்பித்தா அப்போ தான் தூக்கம் வரும். நமக்கு தியானம் பண்ண உட்காந்துடா தூக்கம் வரும். நான் எல்லாருக்கும் இப்போ மறந்து போகிறது, ஒரு வயசாக மறக்கிறது. இப்போ மெமரிலாம் மொபைலில் வந்த பிறகு மெமரி இங்கே போயிடுச்சு. அந்த காலத்தில் மெமரி இங்கே வச்சுருந்தா எல்லோரும். இப்போ எல்லாருடைய மொபைலும் உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கன்னா முஷனுங்கோ என் மொபைலை பார்த்து சொல்கிறேங்கிறா. ஒரு 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியல.
10 நம்பரில் ஒரு 4 நம்பர் ஏடிஎம்மில் போய் நம்ம அதனுடைய கோடு என்ன போடணுங்கிறதுக்கு கூட நமக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஆஹா, அதே ஒரு 10 நம்பர் ஞாபகத்துக்கு இல்லை நமக்கு. ஏன்னா மெமரி முழுக்க இந்த மொபைலில் வச்சுட்டோம். நம்ம அந்த காலத்தில் ஒரு 100 நம்பர் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மினிமம் ஒரு 10 நம்பராவது ஞாபகம் இருக்கும். இப்போ என்னடான்னா அந்த தியானம், இப்போ எனக்கு ஒரு 50 வயசு 55 வயசு 54 ஆறுதுன்னா ஒரு 50 நிமிஷம் நான் தியானம் பண்ணணும். கண்ணை மூடிந்து அப்படி தியானம் பண்ணினா தான் அந்த மெமரி குறையாமல் இருக்கும். நம்ம தியானம் பண்ணுறதில்ல, மெமரியை வெளியில் விட்டுட்டே இருக்கோம். இப்போ அவா வயசு எத்தனையோ அந்த வயசுக்கு அத்தனை நிமிஷம் மனசை ஒருமுகத்தோடு அப்படி ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஒரு கண்ணை மூடின்னு உட்காந்து ராமராமான்னு ஒரு 50 நிமிஷம், யாருக்கு எவ்வளோ வயசுன்னு கணக்கு வச்சுக்கோ, அத்தனை நிமிஷம் நம்ம தியானம் பண்ணணும். இல்லாட்டி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கூட வரும் மறக்காமல் இருக்கிறதுக்கு. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதிரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எல்லார் பூதங்களையும் ஞாபக ரூபத்தில் ஸ்மிருதி ரூபேன எந்த தேவி இருக்காளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படி சொல்லிட்டு எதையாவது சொன்னால் தான் நமக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும். வர வர குறைஞ்சி போயிடுது. எனக்கு இந்த பாகவதம் தான் ஞாபகம் இருக்குது, எனக்கும் மறக்கும். திடீர்னு என் குடுமையை காணுமே தேடுற மாதிரி ஆகிடும். சிகாயை வஷடுனா குடுமையை துண்டா குடுமி இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும். அப்போ அந்த அந்த மனசு அலைபாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு நல்ல புத்தி ஸ்திரமாக இருக்கணும். புத்தி என்ன சொல்கிறதோ அதுதான் மனசு கேட்கும். அப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம மனசு சொல்கிறது தான் புத்தி கேட்டுன்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. புத்தி சொல்கிறத மனசு கேட்கணும். நம்ம புத்தி தான் இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கிறத புத்தி தான் தீர்மானம் பண்ணும். மனசுக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் உடனே குழந்த மாதிரி ஓடிடும். இது நல்லது கெட்டதுன்னு குழந்த மாதிரி இருக்கிற மனசுக்கு அம்மா அப்பா மாதிரி இருக்கிற புத்தி நிகிருகான மனோத்தியா அப்படின்னு பாகவதத்தில் பிக்ஷுகீதத்தை சொல்கிறார். புத்தியினால் உன் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நிகிருகான மனோத்தியா அப்படிங்கிறார். அந்த நல்ல புத்தி வரத்துக்கு என்ன பண்ணணும்னா சியான்மகத் சேவையா விப்ராஹ புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். அந்த புத்தியுள்ள மகான்கள்கிட்ட போகணும். நம்மளாம் மனசு சொல்கிறத கேட்குறவா, மகான்கள் புத்தி சொல்கிறத கேட்குறவா. அந்த புத்தியை சொல்கிறத யார் கேட்குறாளோ அந்த மகான்கள்கிட்ட போகணும். சியான்மகத் சேவையா விப்ராஹ புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். புண்ணிய க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்களுக்கெல்லாம் போகணும். அதனால் ஏன் புண்ணியக்ஷேத்திரம் தீர்த்தம் போகணும்னா அங்கே மகான்கள் இருப்பா யாராவது, அதுக்காக தீர்த்த யாத்திரைலாம் போகணும். ஸ்வத்யானாய மனஸ்ச புத்திமனகாம் லப்துஞ்ச தீர்த்தாதிகம். அங்கே போனால் அங்கே உள்ள மகான்கள்கிட்ட போய் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். தத்வான்யப்யுபதேஷ்டம் உத்தம குருன்னு நல்ல குருமார்களை பகவான் நிறையா அனுப்பிச்சுட்டே இருக்கார். எத்தனை மகான்கள் வந்துட்டே இருக்கா. இப்போ யூடியூப்பை திறந்தாலே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கா. யார் சொல்கிறத கேட்குறதுன்னு தெரியல, அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கா. யாருக்கு எது இஷ்டமோ கேட்டுக்கலாம். தத்வான்ய உபதேஷ்டும் உத்தம குருன்னு இவ்வளோ பண்ணியும் இந்த சம்சாரத்தெலாம் உழலுவேன்னு சொன்னால் பகவான் தான் என்ன பண்ணுவாருங்கிறான். சம்சாரே ததபிப்ரமே. நிறைய குருமார்கள் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக போகிற வழியை சொல்லணும். நமக்கு உட்காந்து யாகம் பண்ணுன்னு ஒரு குரு சொன்னாருன்னா யாகம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. மந்திரங்கள்லாம் படிக்கணும். இப்போ மந்திரம்னே தெரிய மாட்டேங்கிறது. காயத்ரி தெரியுமான்னு ஒரு பையனை பார்த்து கேட்டால் எந்த காயத்ரிங்கிறான். நான் என்ன சூரிய காயத்ரி சந்திர காயத்ரி தான் எந்த காயத்ரி உனக்கு தெரியும்னு கேட்டேன். எனக்கு அடுத்தது காயத்ரி தான் தெரியுங்கிறான். இப்படி இருக்கிற பசங்கள்கிட்ட போய் நீ காயத்ரியை சொல்லுன்னா என்ன பண்ணுறது? அப்போ இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு யாகம் பண்ணுன்னா முடியாது. யோகா பண்ணுன்னா முதல்ல காலை மடக்கி போட்டு உட்காரணும். சம்பளம் போட்டு உட்கார்றதுக்கே யாரும் முடியல. ஏன்னா ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரையும் பெஞ்சிலேயே உட்காந்து பழகி சாப்பிட்றதுக்கு அன்னலட்சுமிக்காவது மரியாதை கொடுத்து கீழே உட்கார வேண்டாமோ
அன்னலட்சுமி கூட மரியாதை கொடுக்காம மேலே ஏறி உட்காந்துட்டு பழகிட்டா அப்புறம் உடம்பு சொன்னதை கேட்காது. அப்போ நமக்கு இந்த உடம்பு கண்ட்ரோலாக இல்லை. அதுக்கு யோகா பண்ணுனா உடம்பு கண்ட்ரோல் ஆகும்னா, யோகா பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேசிக்கு உடம்பு வேணுமே. யோகா பண்ணால் உடம்பு நன்னா இருக்கும்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும். அதுவே இல்லாத லெவலுக்கு நமக்கு இருக்கும். அதனால் அலம் யோகைகி அலம் மகைகி அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி. விரதம் பண்ணினான்னா முடிய மாட்டேங்கிறது. ஏகாசினிக்கு தான் நிறைய பசிக்கிறது. அப்போயே புரிஞ்சுக்கலாம், காம்பு பசிக்கிறதுன்னு பஞ்சாங்கத்தை பார்த்தா ஏகாசின்னு போட்டிருக்கும். இப்படி நமக்கு நல்ல விரத நாளில் தான் பசிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் முடியாதுங்கிறார் பாகவதத்தில். இதெல்லாம் நல்லது தான், நம்ம அன்ஃபிட்டாக இருக்கும். அலம் விரதைகி அலம் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா நல்லதுங்கிறார். ஆனால் தீர்த்தத்தில் போய் குளிக்கலான்னு பார்த்தா தீர்த்தமே ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தந்த தீர்த்தத்தில் குளித்தா வியாதி நீங்குன்னு போட்டிருக்கு. இப்போ தீர்த்தத்தில் குளித்தா வியாதி வந்துடுற மாதிரி அந்த தீர்த்தத்தை நம்ம மோசமாக்கி வச்சுருக்கோம். அலம் தீர்த்தைகி அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி அலம் யோகைகி அலம் மகைகி அலம் ஞானகதாலாபைகி. ஞானம்னு சொல்லலாமே தவிர அனுபவத்தில் வரமாட்டேங்கிறது. சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு பிரவச்சனம் பண்ணுறோம், அது அனுபவத்தில் இருக்காதாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஈஸி. பக்தி ரேகைவ முக்திதா. பக்தியிலையும் பல வழி இருக்குது. அது என்னடானா, உனக்கு ஈஸியாக நாம ஜபம். இங்கே குருநாதர் சொல்லுவார், கிடைச்ச போது கதை, அதாவது முடிஞ்ச போது கதை இல்லை கிடைச்ச போது கதை, முடிஞ்ச போது நாம ஜபம். அவருடைய பேரை சொல்லிண்டேரு, ராமா 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 ராமான்னு சொல்லிண்டேரு. உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அதை போதேந்திர சுவாமிகள் இதுதான் சொல்லலை. நீ ராமா சொல்லு, சிவா சொல்லு, முருகா சொல்லு, ஏதாவது ஒரு பேரை பிடிச்சிக்கோ, அவர் கரை ஏற்றிடுவார். இப்படி பண்ணியும் தத்வான்யப்யுபதேஷ்டு முத்தம குருன் தத்வானுகிருண்ணாதியாம் சம்சாரே ததபி பிரமேம யதி கிம் குருவீத சர்வேஸ்வரஹா. அதனால் அந்த பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்கிறது தான் பாகவதத்துக்கு பெருமை. நிறைய புராணங்கள் இருக்குது, 18 புராணம் இருக்குது. எல்லா புராணத்துலேயும் பகவானுடைய பெருமையை சொல்லப்பட்டிருக்கு, பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பகவன் நாமத்துக்குன்னே ஒரு புராணம்னா அது பாகவதம். இதம் பாகவதம் நாம புராணம். ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில் நாமைக பிரதானம். இந்த பகவன் நாமத்தை சொல்லு, நீ கரையேறிடலாம் என்பதற்கு ஆரம்பத்திலேருந்து நிறைய ஸ்லோகங்கள் இதில் பாகவதத்தில் இருக்குது. இந்த பாகவதத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்குன்னு இந்த பாகவதம் பண்ணின பிறகு தான் வியாசருக்கே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடச்சிது. ஏன்னா பாக்கியெல்லாம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது. நிம்மதி ஒரு நமக்கு ஏதாவது ஒன்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவர் மாமா சொன்னார், திடீர்னு மொபைல் தொடர்ந்து கொடுத்துனா எல்லாமே போன மாதிரி ஆகிடுறது நமக்கு. அப்போ என்னடா எங்கள் அண்ணா கடைசி வழி மொபைல் இல்லாமையே இருந்தார். அவர்கிட்ட எங்கள் அண்ணாட்ட மொபைலை கொடுத்தா இப்படி தலைகீழ வச்சுன்னு பேசுவார். இன்னும் ஒன்றும் கேட்கல இருந்தானே அவன் கொடுத்த வாட்டி திருப்பி கொடுத்துருவார். மொபைல் இல்லாமையே வாழ்க்கையை நடத்தினார் அவர். அது மாதிரி அதில் சாதாரண இந்த டப்பா மொபைல் இருக்கே, பட்டன் அமுக்கிற மாதிரி, அது வச்சுன்னா அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நெட்டுன்னு உள்ள மொபைல் இருக்குது பாருங்க, கரெக்டாக தான் பேர் வச்சுருக்கேன், நெட்டுன்னு பேர். என்ன இந்த நெட்டு, அதுக்குள்ளே வலைக்குள்ளே விழுந்துட்டோன்னா திருப்பி எழுந்திருக்க முடியாது. அதனால் அது ஒரு வலைக்குள்ளே இருக்கும். அந்த நெட்டையும் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணினா பரவாயில்ல. கத்தி மாதிரி கத்தி டாக்டர்கிட்ட இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றுறது, அதே ஒரு கொள்ளைக்காரன் கையில் போனால் ஒரு உயிரை எடுத்துடுறது. அதனால் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட இந்த நெட்டை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண சொல்ல வேண்டியிருக்கு. அது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேசாமல் இந்த சத்சங்கத்திலேயே மனசில் இருக்கிறதுக்கு ஒரு பழகி விடணும். ஏன்னா இந்த நெட்டை பார்த்துட்டோன்னா அதுக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னு அதுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அதுவாக உனக்கு வேண்டியதாக கொடுக்கும். நீ சத்சங்கம் வேணும்னா சத்சங்கமாக கொடுக்கும், இல்லை வம்பு வேணும்னா வம்பாக கொடுக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் வாத்தில் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவா மொபைலை பக்கத்தாத்தில் கொடுத்துடணும். பக்கத்தாத்துக்காராக இவாட்டில் கொடுத்துடணும் மொபைலை. உடனே நிம்மதியாக தூங்கலாம். இல்லை அப்படி இருந்தால் தான் நிம்மதியாக தூங்கலாங்கிற அளவுக்கு இப்போ ஆகிட்டோம் நம்ம. இல்லை அப்புறம் திடீர்னு ஏதோ எமர்ஜென்சி காலில் வந்தான்னா அவள் எழுந்து சொல்லுவாள், அவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தால். அங்கிற மாதிரி 10 மணிக்கு மேலே யாரும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும்.
சொல்லிவிட்டு 10 மணிக்கு அவா ஆற்று மொபைலை பக்கத்தாத்தில் கொடுத்துடணும், இவாள்கிட்ட கொடுத்துடணும். பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது, என்னென்னா திறந்து பார்த்துருக்கோம். அதனால் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். சொல்ல வந்த விஷயம், இந்த வியாசருக்கே நிம்மதி இல்லாமல் பாகவதம் சொன்ன பிறகு தான் அவருக்கு நிம்மதி கிடச்சிது. உடனே அவர் தீர்மானம் பண்ணினார், இந்த பாகவதத்தினுடைய பெருமையை எல்லா புராணத்துலையும் எழுதினாதான் எந்த புராணம் படித்தாலும் அவள் பாகவதத்துக்கு வருவான்னு பல புராணத்தில் எழுதி வச்சார். அதில் பத்ம புராணத்தில் நிறைய கதை ஜாஸ்தி. அந்த கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சவுனகர்ங்க தான் கதை கேட்குறவர் சொல்கிறார், சூதாக்கியாகி கதாசாரம் மம கர்ணரசாயனம். கதை போரும் கதாசாரத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறார். இப்பெல்லாம் சொல்கிறாளே அதனுடைய மாரல்னு, இந்த வெறும் கதையை மாற்ற சொல்லிட்டு போகக்கூடாது. இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நம்ம என்ன பண்ணணும் இந்த கதையினால், அந்த மோரலை கரெக்டாக எடுத்துக்கணும். ராமாயணம் படித்தா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ராமாதிவத் வர்த்தித்தவ்யம், ராமரை போல் இருக்கணும். நது ராவணாதிவது, ராவணனை போல் இருக்கக்கூடாது. இது அன்வயம் வெதிரேகம், இது மாற்றி புரிஞ்சிக்கக்கூடாது. ராமாயண மகாபாரதம் படிச்சுட்டு என்ன தெரிஞ்சுனேன்னா, இந்த ராவணன் மாதிரி துரியோதனன் மாதிரி அடுத்த வாழை கஷ்டப்படுத்தினா நம்ம பாட்டு நிம்மதியாக ஏசி ரூமில் சௌக்கியமாக இருக்கலாம். இந்த ராமர் மாதிரி தர்மபுத்தர் மாதிரி ரொம்ப நேர்மையாக இருந்தால் காட்டில் போய் கஷ்டப்படணும், அதனால் தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு தப்பாக போய் யோசிக்கக்கூடாது. ஏன்னா ராமரும் தர்மபுத்தரும் நேர்மையாக இருந்ததுனால காட்டுக்கு போனால் சரி, காட்டுக்கு போனாலும் அவன் நிம்மதியாக தூங்கினான். இந்த ராவணனும் துரியோதனனும் ஏசி ரூமில் பெட்டில் படுத்தாலும் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கலை. சொர்க்கம் எதிரானா நல்ல தூக்கம் வந்தால் சொர்க்கம், தூக்கம் வரலைன்னா நரகம். யாருக்காவது தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் தூக்கம் வராமல் இருந்துட்டால் அப்புறம் என்ன பண்ணணும், டாக்டரை போய் பார்த்துடணும். அப்புறம் தூக்கம் வராமல் என்ன பைத்தியம் பிடிச்சிடும். அதனால தான் அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் தூக்க மாத்திரை தான் ஜாஸ்தி கொடுப்பா. அப்போ என்னடா தூக்கம் வரலைன்னா டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை போட்டுக்கணும். அந்த டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், கேரளாவில் மாத்திரை போட்டு தூக்கம் வரல சார், நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த கேரளாவில் அந்த டாக்டர் சொன்னார், பக்கத்தில் எங்கேயா சப்தாகம் நடந்தால் அங்கே போய் உட்காந்துங்கோ, அங்கே உட்காந்து பாகவதம் கேட்டுகிட்டே இருந்தால் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்பொழுது பகவான் அப்படியே தூக்கம் தானாக வந்துடும். ஏன்னா அது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தத்துவமசிங்கிற சொல்கிறதுக்கு தான் எல்லா கிரந்தங்களுமே. அது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படா, நான் தூங்கும்பொழுது தான். நாம இருக்கிறது தூங்கும்பொழுது தான். நாம் பிராமணனா சத்திரியனா இல்லை பொம்மநாட்டியா அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஒன்றுங்கிறாளே, எல்லாம் ஒன்றுங்கிறது எப்படான்னா தூக்கத்தில் தான். இது பணக்கார தூக்கம், இது பிச்சைக்கார தூக்கம், இது படித்தவன் தூக்கம், இவன் படிக்காத முட்டாள் தூக்கம் அப்படின்னு கிடையாது. அந்த தூக்கத்தில் தான் எல்லோரும் ஒன்றா இருக்கா, தன் சொரூபத்தை அடைகிறார்கள். அப்போ அதனால் நல்ல தூக்கம் வர்றது தான் சொர்க்கம். அதனால் ராமரும் தர்மபுத்தரும் காட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்தா. அதுக்கு என்னடனா நேர்மையாக இருக்கணும். அதுதான் இந்த சாரம், கதையினுடைய சாரங்கிறரே. சூதாக்கியாகி கதாசாரம் மம கர்ணரசாயனம் பக்தி ஞான விராகாப்தோ விவேகோ வர்த்ததே மகான் மாயாமோக நிராசஸ்ச வைஷ்ணவை கிரியதே கதம். பக்தி ஞான விவேகோ வர்த்ததே மகான். இதனால தான் பக்தி ஞான வைராக்கியம் வளரும். இதெல்லாம் எப்படி இந்த பக்தர்களை மாயையை கடந்து பகவானை அடைகிறார்கள். கிளேசாக்கிராந்தஸ்ய தஸ்ய, இந்த கலியுகத்தில் எல்லா ஜீவன்களும் அசுராலாக இருக்கா. அசுரால்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவன் பிராணனை வாங்குறவா தான் அசுனா பிராணன்னு அர்த்தம். அசுன்னு லாத்தி, அந்த அசுரனை வாங்குறா. சில பேர் நம்மளே சொல்லுவா, என் பிராணனை ஏன் வாங்குற அப்படின்னு திட்டுவா. என் பிராணனை வாங்குறேன்னா அதுதான் அசுர சுபாவம். அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது அசுர சுபாவம். அப்படி தான் வாக்கி மதத்திலலாம் சொல்கிறா, அடுத்தவாளை கஷ்டப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்குன்னு இருக்கான் அந்த சில மதத்தில். அதுதான் அதான் அசுர பரம்பரை. அது அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அதுதான் நல்ல மனசை தவிர அடுத்தவனை கஷ்டப்படுத்தினா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னால் அது ஒரிஜினலான மதமே இல்லை. அது மதமாக போயிடும், வெறியாக போயிடும்.
அதனால் சோதனே கிம் பராயணம். அப்படி ஏன் அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிறான்னா அவனுக்கு பல கஷ்டங்கள், அதனால் அடுத்தவனையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லாமல் கிளேஷாக்கிராந்த அவனுடைய தசைவ சோதனை, ஒரு ஜீவன் நல்லவனாக ஆகிறதுக்கு என்ன வழி, கர்ணனை அடையிறதுக்கு எது ஈஸியான வழி என்று சொல்லுங்கோ. நீங்கள் தான் குரு நினச்சாதான் எல்லாம் பண்ண முடியும். பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்குது, அது எனக்கு சிந்தித்ததெல்லாம் கொடுக்கும். கல்பக விருட்சமும் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் கேட்டதெல்லாம் கிடச்சிடுத்துன்னா நம்ம துஷ்டனாக ஆகிடுவோம். அதனால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கக்கூடாது. பகவான்கிட்ட முதல்ல என்ன பிரார்த்தனை, நான் கேட்டதெல்லாம் கொடுக்காதே. அப்படி தான் பாகவதத்தில் பிரார்த்தனை. கிருஷ்ணா, நான் என்ன வரம் வேணும்னு என்னை கேட்காதேங்கிறார். பிடிச்சு எனக்கு எது நல்லதோ அதை நீயே பண்ணு. யதா சரேத் பாலகிதம் பிதா ஸ்வயம் ததா துவமேவார்கசி ந சமீஹிதும் என்று சொல்லி அதை கேட்குறார் சவுனகர். அப்போ தான் சூத பௌராணிகர் சொல்கிறார், நம்மளை எல்லாரையும் ஒரு பாம்பு முழுங்க ரெண்டு இருக்குது. காலமாகிய பாம்பு, காலவியால முகக்ராசத்ராச நின்னாசஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷிதம். இந்த காலமாகிய பாம்பு பின்னாடி சொல்கிறார், யோ சம்சார சர்ப்பதஷ்டம் யோ, இந்த சம்சாரமாகிய இந்த பிறந்து செத்துட்டே இருக்கோமே, இது ஒரு பாம்பாக வர்ணிக்கிறார். இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பாகவதம் தான் கதி. மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பாகவதம் தான் கதி. பாக்கி வேட்டி நல்லா சுத்தமாக்கிறதுக்கு சூப்பர் இன் பவுடர் இருக்குது, உடம்பை க்ளீன் பண்ணி குளிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக சோப்பு இருக்குது, பல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு அது தனியாக ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சாமான் இருக்குது. இந்த மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது பொடி கிடி கிடச்சிதுன்னா அதை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் நல்ல மனசாக வரும்னா அதுக்கு வேறு பொடி ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரே வழி பாகவதம் தான். ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சிது வேறு ஒன்றும் இல்லவே இல்லைன்னுட்டார். இப்போ பாகவதம் கேட்டால் தான் அந்த மனசு சுத்தமாகும். இப்போ மனசை அது எங்கே இருக்குது தனியாக எடுத்து டாக்டர் எல்லாத்தையும் பார்க்குறாரு உடம்பை. இவரை ஆப்ரேஷன் பண்ணினது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவரை மனசை பார்த்தா மகா மட்டமாக இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அது நம்மள்கிட்ட அது வேதாந்த பாஷையில் அதுக்கு ஒரு தனியாக ஒரு டேர்ம், அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கா. அது இருக்குது ஆனால் இல்லை. மனசுன்னு ஒன்று கிடையாது, ஆனால் இல்லாதது, ஆனால் இல்லாமல் அது வேலை பண்ணிட்டுருக்கு. அதுதான் இங்கே அதனுடைய வாசனையாக இருக்குது உள்ளுக்குள்ளே. நம்ம ஜென்மாந்திரத்தில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாக் ஆகி அது அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தான் மனசுன்னு பேர். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி ஏன்னா நல்ல ஸ்டாக் இருக்கு. இப்போ உதாரணம் அண்ணா அழகாக சொல்லுவார், பெருங்காய டப்பாலேருந்து பெருங்காயத்தை எடுத்தாலும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெருங்காய நாத்தம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா கற்பூரத்தை போடணும். பெருங்காய டப்பாவில் போட்டால் உடனே போகாது. பெருங்காய நாத்தம் அடிக்கும், கற்பூர வாசனை மாற்றி அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் நிறுத்தக்கூடாது, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ மாதத்துக்கு ஒருத்தர் மறுபடியும் டப்பாவை அலம்பி மறுபடியும் கற்பூரத்தை போட்டு இப்படி தொடர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளில் இந்த பெருங்காய நாத்தம் மாதிரி அந்த பெருங்காய டப்பா கற்பூர வாசனையாக ஆகிடும். அது மாதிரி நம்ம இந்த வாசனையை மாற்றுறதுக்கு நாம ஜபம், நாம வாசனையை ஏற்றிக்கணுங்கிறார். ஆவருத்தியா வாசனாட்சயா. ராமா சொன்னால் நாராயணா சொன்னால்னா உடனே மோட்சம் போயிடலான்னா அஜாமிலன் நாராயணா சொல்லி உடனே மோட்சத்துக்கு போகலை. அவனுடைய பாவ வாசனையை நீக்கிறதுக்கு விடாமல் நாராயணா சொன்னார். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே,
கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே 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 நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே கோவிந்த கோவிந்த ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே. இந்த நாம வாசனை, இந்த நாமத்தை சொல்லி 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 நாராயணா நாராயணா சொல்லி அவனுடைய பாப வாசனை நீங்கின பிறகு அப்புறம் பகவான் அவனை அழைச்சிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தி நவித்யதே. சரி, இவ்வளோ நல்ல மனசை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு புராணம் பாகவதம் இருக்குது, ஆனால் யாரும் கேட்க வரமாட்டேங்கிறாளேன்னா அதுக்கு தான் சொல்கிறார், ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பாகவதம் கேட்டால் புண்ணியங்கிறத விட புண்ணியம் யார் நிறைய பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் பாகவதமே கேட்க முடியும் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன உதாகரணம் சொல்கிறார், பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே. பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் பாகவதம் சொல்லின்னு இருக்கும் பொழுது இப்போ தேவர்கள்லாம் வரா. சுகம் நத்வாவதன் சர்வே ஸ்வகாரிய குஷலா சுராக தேவாக ஸ்வார்த்தாக. தேவர்கள்லாம் ரொம்ப ஸ்வார்த்தம் சுயநலம் பிடிச்சவாளாம். நான் சாதவாக அவள் ரொம்ப சாதுக்கள்னு சொல்ல முடியாது தேவர்களை, ஏன்னா அவளுக்கு ஒன்று கிடச்சாதான் அவள் பண்ணுவாள். நம்ம இங்கே யாகம்னு தேவா இந்திராய ஸ்வாகான்னு கொடுத்தா தான் உடனே அவள் மழை பெய்வாள். சும்மா மழை பெய்யுனா பெய்ய வைக்க மாட்டான். அதனால் இதுக்கு யாகம்னு கேட்டால் நம்ம பண்ணாட்டாலும் ஒரு 10 பேர் யாகம் பண்ணுறவா இருக்கணும். ஏன்னா அவள் யாகம் பண்ணினா தான் மழை பெய்யும். தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவஹா என்று பகவானே யாகத்தோடு தான் ஜனங்களை படைச்சான்கிறார். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி. ஜனங்களை படைக்கும்பொழுதே நீங்கள் தேவர்களை பூஜை பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், அவர்கள் உங்களுக்கு மழையை கொடுத்து உங்களுக்கு சாப்பாடை கொடுப்பார்கள். அந்த சாப்பாடை வச்சுட்டு திருப்பி நீங்கள் பகவானுக்கு இப்படி பரஸ்பரம் ஒரு சக்கரம் மாதிரி இருந்தால் தான் உலகம் ஓடும். அடுத்த வாழ்க்கை இல்லாதவனுக்கு இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி யாருக்கு எது இல்லையோ அதுவாவா ஞானம் இல்லாதவனுக்கு ஞானம் உள்ளவா ஹெல்ப் பண்ணணும். அதுமாரி பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லவா ஹெல்ப் பண்ணணும். உடம்புல பலம் இல்லாதவர்களுக்கு பலம் இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும். இப்படி பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வாழ்க்கை நடத்த முடியும். சுயநலமாகவே இருந்தான்னா அது கஷ்டமாக இருக்கும். அதனால் பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஹெல்ப் மைண்டு உள்ளவா தான் தேவர்களும். நான் அசுரால்ட்டையும் ஒரு சொம்பு அமிர்தத்தை கொடுத்தார், தேவால்ட்டையும் ஒரு சொம்பு அமிர்தத்தை கொடுத்தார். இதை நீங்கள் சாப்பிடணுன்னார் பிரம்மா. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னடனா கையை மடக்காமல் சாப்பிடணும். இப்போ கை இப்படி மடக்கிறோமோனோ இப்படி மடக்காமல் அப்படியே போட்டுக்கணும். உடனே தேவர்கள் பார்த்து அந்த அசுராலாம் பார்த்தா அவனுக்கு கொடுக்கக்கூடாது இவனுக்கு கொடுக்காது எல்லோரும் இலையில் போட்டு இப்படி இப்படி போட்டுனா யாருக்கும் கரெக்டாக போட முடியல. கையை மடக்கக்கூடாதுன்னு விட்டார். மடக்கக்கூடாதுன்னு முதல்ல மடக்க முடியாத மாதிரி பண்ணிவிட்டார்னு நினைக்கிறேன். பிரம்மா தானே, யாருக்கும் சாப்பிட முடியல. அசுராலாம் திண்டாடின்னு இருக்கா. தேவலோகத்தில் பார்த்தா கை மடக்காமல் தான் சாப்பிடணும்னு இந்த தேவன் என்ன பண்ணால் அவன் வாயில் கொடுத்தான், அவன் இந்த வாயில் கொடுத்தான். அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் எல்லாருமே சாப்பிட்டு விடலாம். நான் மாத்திரம் சாப்பிடணுங்கும் பொழுது தான் இவாளை வாயில் போட்டுக்க முடியாமல் திண்டாடினான். அப்படி இங்கே பரஸ்பரம் பாவயந்தகா. அதனால் இந்த யாகம் பண்ணணும். அந்த யாகத்தில் பலவிதமான யஜ்யம் இருக்குது. ஜப யஜ்யம்னு இருக்குது, ஞான யஜ்யம்னு இருக்குது, கர்ம யஜ்யம்னு இருக்குது. அவளால் எது முடியுமோ. இப்போ நம்ம பண்ணுறது ஞான யஜ்யம்னு பேர். இது நான் ஒரு யஜ்யம் பண்ணுறேன். என்னடனா பாகவதமாகிய நெய்யை என்னோடய நாக்காலாகிய கரண்டியினால் உங்கள் காதுகளாகிய அக்னி குண்டத்தில் விடுறேன்.
இதனால் ஞான யஜ்யம், ஞானம் உண்டாகும். எல்லோரும் 10 பேராக சேர்ந்து ஜபம் பண்ணுறோம். இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம்னா அது ஜப யஜ்யம். இப்போ ஹோமங்கள்லாம் பண்ணுறாலே சாஸ்திரிகள்லாம் அது கர்ம யஜ்யம். இப்படி அவாவால் என்ன முடியுமோ அந்த யஜ்யத்தை பண்ணணும். அப்போ தேவர்கள் என்ன பண்ணால் எப்படி இருந்தாலும் அவள் ஸ்வார்த்தரால் இருக்கிறதுனால ஏதாவது கிடைச்சாதான் அவளும் ஹெல்ப் பண்ணுவாள். இல்லை தேவர்களாம் என்ன பண்ணால் சுகர்கிட்ட வந்து இந்த அமிர்தத்தை வச்சுங்கோ, எங்களுக்கு பாகவதம் சொல்லுங்கோன்னா, இதை வச்சுட்டு அதை சொல்லுங்கும் பொழுதே சுகர் முடியாதுன்னு விட்டார். ஏண்டான்னா உங்களுக்கு வந்து இந்த பாகவதத்தினுடைய பெருமை தெரியல. குவ சுதா குவ கதா லோகே குவ காச்ச குவ மணிர்மகான் பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவாஞ்சகாசக. பிரம்மராத்தர்னு பேர், பகவானாலேயே கொடுக்கப்பட்டவர் சுகாச்சாரியர். அதனால் அவருக்கு பிரம்மராத்தர்னு பேர். அந்த சுகர் சொல்லிவிட்டார், நான் வந்து இந்த உங்களுக்கு பாகவதத்தை கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அப்படி தேவர்களுக்கே கிடைக்காத பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு என்பது தான் நமக்கு பெருமை. ஏன் கொடுக்கலன்னா அவளுக்கு இதில் உள்ள மரியாதை இல்லை. ஒரு வைரக்கல்லை கொடுக்காம சாதாரண ஒரு கண்ணாடி கல்லை கொடுத்துட்டு எனக்கு வைரம் கொடுன்னு கேட்டால் யாராவது தருவாளோ? வைரம் வாங்கணுன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரிஜினல் கோல்டு வாங்கணுன்னா அதுக்குள்ளே பைசா கொடுக்கணும். கவரிங்னா அதுக்கு உள்ள பைசா கொடுத்தா போகிறோம். இந்த தேவாலயம் என்ன பண்ணால் நாங்கள் கவரிங் தரோம், நீங்கள் ஒரிஜினல் கோல்டு தாங்கணுங்கிற மாதிரி நாங்கள் தேவலோக அமிர்தத்தை கொடுக்குறோம், இந்த பாகவத அமிர்தத்தை கொடுங்கோன்னாலாம். அதனால தான் அவர் உங்களுக்கு இது பெருமை தெரியல கொடுக்க மாட்டேன்னு விட்டார். பரீட்சித்துன்ற கொடுத்தா நீயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாருங்க, கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் கொடுணும். அவனும் முடியாதுன்னு விட்டான். ஏன்னா நான் பரீட்சத்துக்கு அமிர்தம் சாப்பிட்டா தெம்பாக இருக்கலாம், 7 நாள் இல்லை 70 நாள் பாகவதம் கேட்கலாம், பாம்பு வந்தால் கடித்தாலும் ஒன்றும் பண்ணாது. நான் பரீட்சித்தும் முடியாதுன்னு விட்டான். அப்பேற்பட்ட பாகவதம் இதனுடைய ஏன்னா பரீட்சித்து வேறு ஒன்றுமே பண்ணலை, பாகவதம் கேட்டான் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு ஒன்றே புறா தாத்தாப்பி பிரம்மாவுக்கே ஆச்சரியமாக இருக்கான். அப்படின்னு பாகவதத்துக்கு பெருமை. அப்படின்னு சத்தியலோகே துலாம்பத்வா தோலயத் சாதனான்யஜா. ஒரு துலாபாரம் பண்ணினார், ஒரு தராசு வச்சு பாக்கி எல்லா சாதனைகளையும் ஒரு தட்டில் வச்சார். பாகவதம் மாத்திரம் கேட்டால் போகிறோங்கிற அந்த சாதனை இருக்கே, பாகவதத்தை மாத்திரம் ஒரு தட்டில் வச்சார். லகூனி அந்யானி ஜாதானி, பாக்கி எல்லா சாதனைகள் எல்லாம் என்ன ஆகிடுத்துனா நேராக பிரம்மலோகத்துக்கு போயிடுத்து. பாகவதம் மாத்திரம் வெயிட்டாக இருக்கிறதுனால இது நல்ல பூமியில் தங்கிடுத்துங்கிறார். ஏன்னா இதை நாரதரும் சொல்கிறார். நேராக அங்கே துலாபாரம் நடக்கும்போது பார்த்துருப்பார் போல இருக்கு நாரதர். அதில் என்ன சொல்கிறார் நாரதர் வியாசருக்கு சொல்லும்பொழுது, சிஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்தயோகோ அவிச்சிதோர்த்த கவிபிர் நிரூபிதா எது உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இந்த இதம் ஹி, இந்த பாகவதம்னு ஒன்று கேட்குறோமே, இதற்கு இதுதான் இதம் ஹி பும்சா தபசா, நீ பண்ணின தபசுக்கும், ஸ்ருதஸ்யவா நீ படித்ததுக்கும், சிஷ்டஸ்ய நல்ல யாகம் பண்ணினதுக்கும், சூக்தஸ்ய நல்ல வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, சூக்தஸ்ய புத்தி தத்தயோகோ தானம் மணினத்துக்கும், எல்லா தர்ம காரியத்துக்கும் உள்ள பலன் என்னடான்னா உத்தம ஸ்லோக குணா, அந்த பகவானை பற்றி பேசுகிறதுக்கு அதுதான் சிறந்த பலன். அந்த பகவானை பற்றி பேசணும் அல்லது அந்த பகவானை பற்றி பேசுகிறத கேட்கணும், இதுதான் சிறந்ததுன்னு பிரம்மாவே ஆச்சரியப்பட்டார். அந்த தராசு துலாபாரம் பண்ணி அந்த பாகவதத்தை 1 வருஷம் படிக்கலாம், 1 மாதம் படிக்கலாம், 1 வாரம் படிக்கலாம். 1 வருஷம் படித்தா அதுக்கு தாமசம்னு பேர், 1 மாதம் படித்தா அதுக்கு ராஜசம் சாத்விகம்னு பேர், 1 வாரம் சப்தாகம் பண்ணால் அதுக்கு ராஜசம்னு பேர். சுகரும் சப்தாகம் தானே பண்ணார், அது ராஜசமானா. சுகர் பண்ணினது ராஜசம் கிடையாது. ஏன்னா அவருக்கு காலம்ப டிஃபன் பிரேக்கு, மத்தியானம் சாப்பாடு பிரேக்கு, சாயங்காலம் டீ பிரேக்கு அதெல்லாம் கிடையாது. நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கிறாளே அவள் 24 hours and 7 days அப்படி அவர் சொன்னார் சுகர். அது மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா தான் நமக்கே சொல்ல முடியும். சாப்பிடாமல் சுகர் சொன்னாருங்கிறது மாத்திரம் இல்லை, சாப்பிடாமல் பரீட்சித்து கேட்டானே, கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தார். எங்கள் குருநாதர் சொல்லுவார், நான் அகண்ட நாம மாதிரி 24 hours நான் பாகவதம் சொல்கிறேன், நான் ரெடி, எழுந்துக்காமல் கேட்குறதுக்கு ஆள் ரெடியான்னு கேட்டார். யாரும் இல்லை.
அதனால் அவர் என்ன பண்ணார், ராத்திரி முழுக்க 12 hours சொல்லியிருக்கார். ராத்திரி முழுக்க பாகவதம் சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் ராத்திரி முழுக்க ஃபுல்லாக கேட்டிருக்கா. அப்படிலாம் அங்கே குருநாதர் சொல்லியிருக்கார். நமக்கு நம்ம இந்த உடம்பை வச்சுன்னு என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் இதை சப்தாகமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது சனகாதிகள் தான் நாரதருக்கு சொன்னார்கள் என்று சொல்ல, உடனே சவுனகர் கேட்டார், நாரதர் வந்து இப்படி சங்கல்பெல்லாம் பண்ணிட்டு கதைலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து நியமத்துக்கு வரமாட்டார். அவர் பாட்டு ஜாலியாக பஜனை பண்ணிட்டு போயின்னு இருப்பார். அவர் ஏன் உட்காந்துட்டார், லோக விக்கிரக முக்தஸ்ய நாரதஸ்ய, இந்த இடத்துல சொன்னால் சப்தாக சிரவண விதிகி, 7 நாளில் பாகவதம் கேட்பது என்பதை சனத்குமாரர்கள் நாரதருக்கு சொன்னார்கள்னு சொன்ன உடனே தான் சவுனகர் கேட்டார், அவர் விதியிலலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரே, அவர் நாரதர் ஏன் இந்த சப்தாகம் பண்ணினார், சனத்குமாரரை எங்கே மீட் பண்ணினார் அதை சொல்லுங்கன்னு கேட்க, உடனே இந்த கதையை சொல்கிறேன், எனக்கு வந்து தண்ணியாக என்னை விசாரம் பண்ணி நீ ஒழுங்காக ஞாபகம் வச்சுப்பியா, மறக்க மாட்டையா, சிரத்தையாக கேட்குறியான்னு சுகரே ரொம்ப டெஸ்ட்டு பண்ணி தான் உபதேசம் பண்ணினாராம். சுகேன்ன மமயத்ரோக்தம் ரகசிஷ்யம் விசாரியச்ச, இவனுக்கு இந்த கதை சொன்னால் ஒழுங்காக புரிஞ்சுப்பானா இல்லையா என்றெல்லாம் சுகர் சாதாரணமாக டெஸ்ட் பண்ண மாட்டார். அந்த சுகரே இந்த கதையை எனக்கு டெஸ்ட்டு பண்ணி தான் உபதேசம் பண்ணினார் என்று சொல்கிறார். ஒரு தடவை விஷாலா என்கிற பதரிகாசிரமத்தில் இந்த சனத்குமாரர்கள் 4 பேர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், அவள் சத்சங்கத்துக்காக வரா. அப்போ வரும்பொழுது நாரதர் அங்கே பார்த்தார்கள். நாரதர் எப்போதுமே ஜாலியாக பஜனை பண்ணுற ஆசாமி, அவர் கன்னத்தில் கை வச்சுன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார். உனக்கு என்னப்பா வருத்தம், எங்கே ஓடின்னு இருக்க, ஏன் யாருக்கா அது வேணும், இது ஒன்று வேணுங்கிறவன் ஓடுவான், ஒன்றுமே வேண்டாங்கிறவன் உட்காந்துட்டு இருப்பான், உனக்கு என்ன அவசியம், நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்க, அப்போ நாரதர் தன்னுடைய கதையை சொல்கிறார்.